எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி எங்கள் அம்மா கற்றுக் கொடுத்த மட்டன் சாப்ஸ் ரெசிபி எப்படி செய்யலாம் பார்க்கலாமாங்க. அதுக்கு முன்னாடி ஜிகே கிச்சன் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு காரத்துக்கு 2 ஸ்பூன் அளவு மிளகு, கொஞ்சமாக தேங்காய், 1/2 கிலோ மட்டனுக்கு கொஞ்சமாக தான் சேர்த்துக்கணும். தேங்காய் அதிகம் சேர்த்துறாதீங்க. 2 பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, ஒரு பெரிய துண்டளவு இஞ்சி, ஒரு பெரிய அளவு பூண்டு 1, 6-7 பச்சை மிளகாய். காரத்துக்கு வேறு காஞ்ச மிளகாய் எதுவும் சேர்க்கறதில்ல, இந்த 2மே தான் காரத்துக்கு. 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா, 5-6 முந்திரி பருப்பு, வாசனைக்கு கொஞ்சமாக பட்டை, 3 லவங்கம். இதை எல்லாத்தையுமே பச்சையாக மிக்சியில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். குக்கரில் தேவையான அளவு எண்ணெய், ஒரு பிரிஞ்சி இலையை கிள்ளி போட்டு, ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிட்டு, 5-6 பல் பூண்டை தோல் உரித்து நறுக்கி சேர்த்துக்கிட்டு, கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த கிரேவி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு முறை செஞ்சிங்கன்னா அடிக்கடிக்கு செய்வீங்க. நான் 1/2 கிலோ அளவு மட்டனுக்கு நான் 4 மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா நைஸாக வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கினா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ அரைச்சி வச்சுருக்கிற அந்த விழுதை இதில் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் அடி பிடிக்காமல் ஒரு 5 நிமிஷம் பச்சை வாசனை போகிற போல் நல்லா வதக்கிக்கங்க. வதக்கிக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டு, நாம் கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்க மட்டனையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்குங்க. தேவையான அளவு உப்பை சேர்த்து நல்லா வதக்கிட்டு, கறி நல்லா வதங்கணும். உங்களுக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கணும். வேறு எந்த காரமும் தேவையில்லைங்க. உங்களுக்கு காரம் கொஞ்சம் கூட வேணும்னா மிளகையும் பச்சை மிளகாவையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு தண்ணி நான் கப்பெல்லாம் கழுவி 1 கப் அளவு சேர்த்துருக்கேன். மேலும் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். 2 கப் அளவு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவு தண்ணியை சேர்த்துக்கோங்க. அதிகம் சேர்த்துடாதீங்க. கொதி வந்துடுச்சு. நான் லிட்டை போட்டு மூடி விசில் போட்டுறேன். 4 விசிலில் வெந்துடுச்சு எனக்கு மட்டனு. பாருங்கள் எவ்வளோ நல்லா ரெடி ஆகிடுச்சு. மட்டன் எத்தனை விசிலில் வேகுன்றது மட்டனை பொறுத்து தாங்க. நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்துக்கும் நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.